அஸ்ஸலாமு அலைக்கும். பீஃப் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? குக்கர்லேயே வச்சு செஞ்சுருவோம். சட்டி எதுவுமே தேவையில்லை, சட்டியில எல்லாம் பண்ண வேண்டாம், குக்கர்லேயே பண்ணிடுவோம். பீஃபை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3/4 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். அதோட சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். அதோட கொஞ்சமாக சோம்புத்தூளும் போட்டிருக்கேன். அப்புறம் மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எல்லா மசாலாவும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா, தயிர் ஊற்றி, நான் ஒரு 10 ரூபா பாக்கெட் தான் தயிர் எடுத்தேன். தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையாலேயே. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், அது போட ஃபஸ்ட்டு மறந்துட்டேன். அப்புறம் மறுபடியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட கொஞ்சமாக எண்ணெய், நான் தேங்காய் தான் யூஸ் பண்ணேன், அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட குக்கரை மூடி வச்சு நல்லா ஒரு 6-7 விசில் விட வச்சுருங்க. நல்லா 6-7 விசில் அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும். அந்த தண்ணி நல்லா வற்றணும். தண்ணியும் ஊற்றாமல் தான் நீங்கள் செய்யணும். அதோட இந்த தண்ணியை நல்லா வற்றணும். வற்றினதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நம்ம மெயின் பரோட்டா தாங்க நான் சொல்லுவேன். பரோட்டாவுக்கு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.